ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லது நினைக்க போய் நமக்கு தான் எல்லாமே வந்து சேருன்ற மாதிரி பூனைக்குட்டி பாவம்னு சொல்லிட்டு வீட்டில் அலோவ் பண்ணேன். இப்போ அது 2 குட்டி போட்டுருச்சு. என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல. யாருக்காச்சும் வேணுமா டெய்லி கேட்குறது ஒரு வேலையாக போச்சு. ஏதாச்சும் ஷெல்டர் ஏதாவது இருக்கும், நம்ம கால் பண்ணி கேட்கலன்னா அவங்க போடுற நம்பர் எல்லாமே காலம் போக மாட்டேங்குது, பொய்யான நம்பரும் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாச்சும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி நம்ம ஸ்வீட் கார்ன் நிறைய இருக்குது, ஸ்டீம் பண்ணி கொடுத்துடலான்னு பார்த்தா வடை தான் வேணும்னு கேட்டாங்க. சரி நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சு வடை மாதிரி ரெடி பண்ணுறோம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சேன்னா சூப்பராக இருக்கும். நான் குழந்தைங்களுக்குன்றதுனால சும்மா காஷ்மீரி மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு சீரக கருவேப்பிலெல்லாம் போட்டேன். அது ஏன்னா ஒரு சுற்றலான்னு பார்த்தா அது கொஞ்சம் பேஸ்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்காக மாறிடுச்சு. எனக்கு என்னவோ எண்ணெய் ஏதாச்சும் குடிக்குமோன்ற மாதிரி டவுட்டாக இருந்தது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம், நல்லா வந்துருச்சுன்னா விட்டுருவோம், இல்லாட்டி நம்ம வெங்காயம்லாம் போட்டு வேறு மாதிரி மாற்றிடுவோம் தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்லா தான் வந்துச்சு, ஆனால் ரொம்ப இனிப்பாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.